ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ எடுத்த வசந்தம் ஐஸ்கிரீம் வந்திருக்கோம். இன்னைக்கு எதனால ஸ்பெஷலா இங்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறமே எனக்கு ஒரு 2 3 என்கொயரி வந்துச்சு. எந்த மாதிரி என்கொயரி கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு பிரான்ச்சைஸ் இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும், அவங்க நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னு மாதிரி எனக்கு கேட்டாங்க. இதை பத்தி நானும் கேசவனோட பிரதர்ட்ட பேசினேன். இவர் பேர் ஜெயபாலன். ஜெயபாலன், வணக்கம். உங்களை மீட் பண்ண ரொம்ப ஹாப்பி. இன்னொன்னு இன்னைக்கு ஸ்பெஷல் டைம் உங்களை மீட் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா, மக்கள் ரொம்ப பேர் என்கொயரி பண்ணாங்க, பிரான்ச்சைஸ் மாதிரி ஒரு பண்ணலாமா, ஐடியா இருக்குமா, அவங்க பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா டேஸ்ட் பிடிச்சிருக்கு. அவங்களும் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, வெளியூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்பதான் ஒரு சின்ன கான்செப்ட், சரியே உங்கள்கிட்ட கேட்டுட்டு அந்த வீடியோவை போட்டா எல்லாருமே பாத்துக்கலாமே ஒரு சஜஷன் தான். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் இது எந்த மாதிரி பேஸ் பண்ணிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, என்னென்ன தேவைப்படும், இதுக்கு என்ன பேமெண்ட் ஸ்ட்ரக்சரு, என்ன மாதிரி தேவைப்படுங்கிறத ஷார்ட் அண்ட் நீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஐஸ்கிரீம் வந்து 2004ல ஸ்டார்ட் பண்ணது. ஓகே ஓகே. 2004க்கு முன்னாடி வந்துட்டு அப்பா வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த 90ஸ்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த முட்டை ஐஸ், இந்த மாதிரி சேமியா ஐஸ், இந்த மாதிரி ஃபுட்டா இருக்கும். அப்பா அதுல இருந்து ஒரு பேஸ்மெண்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் 2004ல வந்துட்டு நாங்க ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து எப்படி போச்சுன்னா, நம்ம சேமியா ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், அது அந்த 90ஸ்ல எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலம் மாற மாற வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீமா பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த சாக்கோ பாரு, கப்பு, கோனு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேவர்ஸ்ல வந்தோம். இப்ப 2004ல இருந்து கம்பெனி ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி நாங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போதைக்கு வந்துட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் வந்துட்டு நாங்க 24க்கு முன்னாடி வரைய வந்துட்டு ஹோல்சேல்ல தான் இருக்கும். ஐஸ்கிரீம்னாலே நான் ஹோல்சேல்ல கொடுப்போம். ரீட்டைலுக்கு வந்து வரல அந்த அளவுக்கு. நம்மகிட்ட இருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஹோல்சேல்ல தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து சரி ரீட்டைல் வரலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த பார்லர் மாடல். இப்ப இந்த பார்லர் மாடல்ல வந்துட்டு நம்ம நிறைய வெரைட்டி போடுறோம். அன்னைக்கே நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. கம்பு, சோளம், நவதானியங்களும் சரி, பழங்களும் சரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேவர்ஸ்ல போடுவோம். எல்லாத்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும்ட்டு இதெல்லாம் பண்றோம். இப்ப குழந்தைகளுக்கு நிறைய பேர் ஐஸ் கொடுக்கறதுனாலே பயப்படுறாங்க, இது பண்றாங்க, ஹெல்தி இல்ல அது இல்லைங்கிறாங்க. ஆனா நம்மகிட்ட உள்ள வந்து ஐஸ்கிரீம் வந்துட்டு கம்பு, சோளம், இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்துட்டு ப்ராப்பரா எந்த வித கெமிக்கலும் இல்லாம ஆர்கானிக்லயே நாங்க பண்றது இந்த ஐஸ்கிரீம் மட்டும். இதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் இப்ப ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்மளே ஃபங்க்ஷன் ஆர்டர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அந்த மாதிரி நவாப்பழம் குறிச்சு கொடுத்துருக்கோம். அந்த சீசன்ல நவாப்பழம் ஃபேமஸா இருந்ததுனால நவாப்பழம் எடுத்தோம். ரொம்பவே ஹாப்பி. நம்ம ஆர்டர் கொடுத்தது 200 250 கொடுத்துருந்தோம். பட் ஆனா ஒரு ரொம்ப ஷார்ட் பண்ண காலி ஆயிடுச்சு. மோர் தென் ஒரு 400 போட்டுனாலுமே காலி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நல்லா ப்ரொவைட் பண்ண முடியல. 400 கொடுத்திருந்தோம், இன்னும் பத்தல. எக்ஸ்ட்ரா வந்து கன்வெர்ட் பண்ணிருந்தோம். இப்ப கூட பாருங்க, நான் ப்ரௌனி சாப்பிட்டு தாங்க இருக்கேன். அவர் பேசிட்டு இருக்க, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். டேஸ்ட் நல்லா இருக்கும், உண்மையிலே தரமா இருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உண்மையிலே என்கரேஜ் பண்ண வேண்டியது. இப்ப இந்த ரொம்ப பேர் கேட்டது என்ன அப்படின்னா, இதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்னா எப்படி நம்ம ஃபாலோ பண்றது என்னன்னு கேட்டிருந்தாங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம நம்பரும் போட்டு விடுறேன். வேற இதுக்கு எதுவும் மேனுவல்னாலும் நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். இப்ப எந்த லொகேஷனுக்கு நீங்க கரெக்டா இருக்கும், எவ்வளவு தூரத்துக்கு சப்ளை பண்ணா உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் லைட்டா மக்கள்கிட்ட. இப்ப வந்து இதே மாதிரி பிரான்சைஸ் வந்து நாங்க தரோம் எல்லாருக்குமே வந்துட்டு. அது வந்து எப்படின்னா, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், யாரும் பயப்படவே தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லயே உங்களால பண்ண முடியும். இதை வந்து ஒரு பார்ட் டைமா கூட நீங்க எடுத்து பண்ணலாம். இப்ப நிறைய பேர் வந்து ஐடில ஒர்க் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சிலர் மல்டி பிசினஸ் பண்ணுவாங்க, ஏற்கனவே ஒரு டீலர்ஷிப் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னால 10 லட்சம், 20 லட்சம், 5 லட்சம் இந்த மாதிரி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, என் கையில உள்ளதோ 1 லட்சம், 2 லட்சம், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்துட்டு நம்ம பிரான்சைஸ் வந்து ஷூட் ஆகும். ரெண்டாவது, நீங்க ஒரு இடத்துல போய் குல்ஃபி டீலரோ ஐஸ்கிரீம் டீலரோ எடுத்தீங்கன்னா அங்க எப்படி கிடைக்கும்னா, ஒன்னு ஐஸ்கிரீம் மட்டும் கிடைக்கும், இல்லாட்டி குல்ஃபி மட்டும் கிடைக்கும். இப்ப நம்ம பிரான்சைஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீமும் கிடைக்கும், குல்ஃபியும் கிடைக்கும். அதுவும் நார்மலா இல்லைங்க, எல்லாரும் மாதிரி ஒரே வெரைட்டி கிடையாது. நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கும். இப்ப இவங்க கூட சொன்னாங்க ஃபங்க்ஷன் ஆகும் நவாப்பழம் வந்து நாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு நீங்க வந்து நவாப்பழம் கேட்டீங்க, ஒருத்தவங்க வந்து எனக்கு பலாப்பழத்துல வேணுங்கிறாங்களோ, ஒருத்தவங்க வந்து எனக்கு மாம்பழத்துல வேணுங்கிறாங்களோ, ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன ஃப்ரூட் கேக்குறாங்களோ அதே ஃப்ரூட்லயே நம்ம பண்ணி தருவோம். என்ன ஃப்ரூட் வேணும்? இப்ப நாங்க வந்து கம்பு, சோளம் இதுலதான் போட்டுட்டு இருக்கோம். அது போக வந்துட்டு உங்களுக்கு திணையில வேணுமோ, வரகுல வேணுமோ, இந்த மாதிரி நவதானியங்களே என்ன வெரைட்டி வேணுமோ அதுவும் பண்ணி தரலாம்.
அது வந்து ஐஸ்கிரீம் மட்டும் இல்ல, குல்ஃபிலயும் அது குல்ஃபிலயும் போடலாம், பண்ணித்தரலாம். ஐஸ்கிரீமே போடலாம். இப்பயே ஏற்கனவே நம்ம இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துலனா கரஸ்லிங் யூனிவர்சிட்டி இருக்கு. ம். அங்க இருந்து ஃபுட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவாங்க. அவங்க ஆக்சுவலா நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து வந்தாங்க, பருத்தி கொட்டை இருக்கு. அது பார்த்துருப்பீங்க. அந்த பருத்தி கொட்டையில வந்துட்டு எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும். அந்த மாதிரி செஞ்சாங்க. அவங்களுக்கு செஞ்சு தந்தோம். ஒவ்வொருத்தவங்களும் அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நம்மகிட்ட வருவாங்க. நம்மகிட்ட வந்துட்டு இப்ப ஐஸ்கிரீம்க்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, பட்டர்ஸ்காட்ச் இத வந்து ஃபுல்லா உடைச்சு உங்களுக்கு என்ன ஃபிளேவர் வேணுமோ பண்ணித்தரலாம். அதுல நாங்க பண்ணி தரோம். அந்த மாதிரிதான் நம்ம கான்செப்ட். இப்ப நீங்க வெளிய பிரான்சைஸ் வைக்கிறப்ப இப்ப நம்மகிட்ட ஒரு பிக்சரா ஒரு 50, 40 ஃபிளேவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது போக எனக்கு இந்த ஃபிளேவர் வேணும் உங்களால பண்ணி தர முடியுமா? கண்டிப்பா பண்ணித்தரலாம். பண்ணித்தரலாம். மினிமம் எத்தனை இவ்வளவு குவாண்டிட்டி பண்ணலாம்னா எவ்வளவு பண்ணலாம் மினிமமா? மினிமம்னா இப்ப அவங்க பார்லர் சேல்ஸ் பொறுத்துதான். இப்ப அவங்க ஃப்ரீசர் குவாண்டிட்டி பொறுத்து. ஓகே. இப்போ ஒரு சிலர் வந்து இப்ப 20 நம்பர் மட்டும் பண்ணலாமா? 20 நம்பர் ஒன்று எனக்கு ரொங்குல பண்ணலாமா? அது வந்து கொஞ்சம் இது நான் 20, 50 அந்த மாதிரி இதெல்லாம் இப்ப ஃபங்க்ஷன் ஆகுன்னு எடுத்துட்டாலே மினிமம் வந்து ஒரு அதான் 5 அந்த ஓகே மாதிரி தான் இருக்கும். இப்ப மினிமம் ஒரு 20 இதெல்லாம் அது மிஷின்லயே போட முடியாது. போட முடியாது. மிஷின்ல வந்துட்டு மினிமமே ஒரு 250, 300 அந்த மாதிரி தான் நம்மளால மிஷின்லயே போட முடியும். அந்த மிஷினுக்கு மினிமம் கெப்பாசிட்டி இப்ப 350 இருந்தா அது வந்து இப்ப நீங்க நொங்கு தான் வந்துட்டு ஒரு 350 தான் பண்ண முடியும். இதே இது மேங்கோ, பனானா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் வெயிட் கூடும் அப்படிங்கிற வந்துட்டு அது 400 அந்த மாதிரி வரும். நம்மளுக்கு மினிமம் குவான்டிட்டி வந்து அது இதை பொறுத்து கூடும். இப்போ ஃபங்க்ஷன் ஆகவே ஒரு சிலர் கேட்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க பழைய சேமியா ஐஸ்ல கொடுங்க. அது வந்து இப்ப இப்ப நிறைய நீங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் எடுத்துட்டாலே இந்த ஜவுட்டா இந்த மாதிரி பழசெல்லாம் கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஐஸ்கிரீமே பழசு வேணுங்கிறதுக்காக சேமியா ஐஸ் கொடுங்க, இந்த மாதிரி பால் ஐஸ் கொடுங்க அந்த மாதிரி கேட்பாங்க. அதுவும் நம்ம பண்ணி தரோம். எனக்கு இப்ப என் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்க சேமியால கொடுங்கன்னு ஒரு சிலர் டிஃபரெண்டா கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம பண்ணி தருவோம். அது போக குழந்தைகளுக்கு தனியா ஐஸ்கிரீம் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த கம்பு வரை இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அப்படியும் பண்ணி தருவோம். ஒரு சிலர் ஃப்ரூட்ல கேக்குறாங்க, எங்களுக்கு அன்னாச்சி, ஸ்ட்ராபெரி, பட்டர் இந்த மாதிரி கேட்டாலும் அதுலயே நாங்க பண்ணி தரோம். ஃபங்க்ஷனுக்கு இப்ப நிறைய பேருக்கு தெரியும் வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து எங்க ஹோல்சேலா வாங்கணும் அந்த இது தெரியாது. அவங்க எல்லா ரீட்டைல்ல போய் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி கேட்டரிங் சர்வீஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட விட்டுருவாங்க. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு நம்ம கம்பெனி தெரிஞ்சதுனால வந்திருக்கீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆக்சுவலா முன்னாடியே பழக்கம் தான். பட் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். நீங்க ஐஸ்கிரீம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்களும் சப்ளை பண்ணுவீங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் தான் லேட்டா தெரியும். பட் மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா அது கொஞ்சம் உங்களை ஈஸியா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் எப்படின்னா சரி ஓகே இங்க போனா அதெல்லாம் வாங்கிக்கலாம். அச்சீவ்மெண்ட் பெஸ்டாகும் டைரக்டாவே வாங்கிக்கலாம். இவ்வளவு இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா உங்க கம்பெனி இருக்கு. பிரான்சைஸ் மாடல் பிசினஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இதுல ஒரு டவுட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஏதோ ஐடியா இருக்கு? ROI மினிமமா எல்லாருக்கும் என்ன கான்செப்ட் ஐடியா இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு 1 lakh இல்ல 1.5 lakh நான் இன்வெஸ்ட் பண்றேன் உங்க பிசினஸ்ல நான் பண்ணிக்கிறேன் ப்ராஃபிட்ல. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது எதுவும் பண்ணி ஷேர் பண்ணலாமா இல்ல ஃபியூச்சர்ல பாக்கலாமா? அது வந்து இப்ப நம்ம வந்து அதை பிக்சடா சொல்ல முடியாது. இப்போ ஒவ்வொரு கடை சைஸ பொறுத்து மாறும். இப்ப நம்மளோட கடை சைஸ் வந்து 2 ரூம்னால ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பெயிண்டிங் சார்ஜ், டேபிள் சார்ஜ் இந்த மாதிரி எல்லாம் இதாகும். ஒரு சிலர் என்ன வச்சிருப்பாங்கன்னா, எனக்கு கடை சைஸே இவ்வளவுதான், எனக்கு ஒரு ஃப்ரீசர் மட்டும் போதும் அப்படி மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1.5 lakhs 2 lakhs. இதுக்கு என்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து நீங்க வைக்கிற ஏரியா ஃப்ளோட்டிங் ஏரியால தான் மேக்சிமம் வைக்கணும்னு என்னோட கருத்து சொல்லுவேன். ஏன்னா இப்ப ஒரு 1000 பேர் அந்த பக்கம் போறாங்கன்னா அவங்க வந்துட்டு 1000 பேர்ல ஒரு 100 பேர் வந்து கண்டிப்பா நமக்கு வருவாங்க. அந்த 100 பேர் வரப்போ வந்துட்டு அந்த மாதிரி 100 பேர் ஒரு நாளைக்கு, நான் ரொம்பலாம் இது சொல்லல, இப்ப நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 100 பேர் கஸ்டமர் வந்தா போதும். அப்படி கஸ்டமர் வந்துட்டா நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 3 months 4 monthsல எடுத்துடலாம். மேக்சிமம் இல்ல 2 lakhs போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சேல்ஸ் ஆச்சுன்னா 20% ரொம்ப இல்லாம இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்டா ஒரு 1 lakh போட்டீங்கன்னா 20% வந்து நீங்க அது வந்து மினிமம் வந்து 20,000 வந்து நீங்க எடுத்துடலாம். ஆனா நான் அது என்ன சொல்லுவேன்னா ஃப்ளோட்டிங் உள்ள ஏரியா அந்த மாதிரி ஏரியால வச்சோம்னா கண்டிப்பா 20% எடுக்கலாம். அது போக நீங்க அந்த ஃப்ளோட்டிங் கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேல்ஸ் குறையும். இது வந்து ஐஸ்கிரீம் சேல்ஸ் பண்ணுவோம். அது போக நம்ம இந்த பிரான்சைஸ் கொடுக்கறவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்க வந்து ஒரு 4 கேட்டரிங் சர்வீஸ் வைக்கலாம். அவங்க வந்துட்டு டைரக்டா வந்துட்டு கஸ்டமர் வந்து அவங்ககிட்ட வருவாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு, எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா
நம்ம பிரான்சிஸ்க்கு என்ன காசு தருமோ அதே காசு தான் அவங்களே தருவோம். Okay. அப்படிங்கல இது தனி லாபம் இருக்கும் அவங்களுக்கு. Correct, correct. இப்ப நீங்க இப்ப இன்னொன்னு ப்ரோ என்ன டவுட் அப்படின்னா, இன்கேஸ் அவங்க ஒரு ஷாப் ஆல்ரெடி வச்சிருக்காங்க, ஒரு நார்மல் ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு சின்ன ஒரு மளிகை கடை மாதிரி வச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்களோட கடையில அவங்க கடையில நம்ம ப்ராடக்ட் டிஸ்ப்ளே வச்சு பண்ற மாதிரி தான் பண்ணலாம் அப்படி. அது வந்துட்டு எப்படின்னா, இப்ப நீங்க வந்துட்டு ஏற்கனவே ஃப்ரீசர் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெருசா போட்டு பண்ணணும்னாலும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்மளால அதிகம் போட முடியாது. கம்மியான வேணும். ஏற்கனவே அவங்க வந்து ஃப்ரீசர் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸும் நம்மகிட்ட இருக்கு. சாக்கோபார், குல்ஃபி இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு டிஃபரெண்டா இப்ப இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க வரணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு நம்ம நார்மலா நீங்க மிச்ச கடையில சாப்பிடுற மாதிரி சாக்கோபார் இருக்கும், பால் இருக்கும், கோன் இருக்கும், கப் இருக்கும், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும். அது வந்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து ஃப்ரீசர் மட்டும் இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஸ்டாக் ஃபில் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எப்ப ஸ்டாக் வரையுதோ நம்மகிட்ட கேட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது வந்து எப்படின்னா, ஒருத்தவங்க ஏற்கனவே கடை வச்சிருக்கிறவங்களுக்கு, இப்ப ஹோட்டல் வச்சிருப்பாங்க. ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் எங்க வாங்கணும், அவங்க வந்து பல்கா மட்டும் தான் மேக்ஸிமம் வாங்குவாங்க. நம்மகிட்ட அந்த மாதிரி பல்கும் வாங்கலாம், இந்த மாதிரி சாக்கோபார் இந்த மாதிரி வாங்கலாம், குல்ஃபி வாங்கலாம், கப்பு வாங்கலாம். இப்ப நம்ம பிராண்ட்னா இந்த ஐஸ்கிரீம் மட்டும் தான், பல்க் மட்டும் தான், இந்த மாதிரி வெரைட்டிஸ் மட்டும் தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்மகிட்ட வந்து எண்ட் டு எண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த கப்ல ஆரம்பிச்சு குல்ஃபில இருந்து எல்லாமே இருக்கும். நீங்களும் பாத்துப்பீங்க, நம்மகிட்ட அந்த பாட் குல்ஃபி இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதாவது மிச்ச பிராண்டோட நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும். நம்ம ப்ராடக்ட் வந்து ஈஸியா போய் கஸ்டமர்கிட்ட ரீச் ஆகணும். இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளுக்குலாம் வந்துட்டு மளிகை கடை மளிகைகளுக்குலாம் எப்படி கொடுக்கணும்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்மகிட்ட உள்ள. இப்ப இது பாத்தீங்கன்னா கோன், இது வந்து மினி கோன். இதுல வந்துட்டு நம்ம பிராண்ட் நேம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து. அது போக இது வந்துட்டு டப்பா. இது வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட் பண்டைங்கிறது கொஞ்சம் பெரிய டப்பா. இதுலயே நம்ம பிராண்ட் நேம் வந்துடும். இந்த இது இதோட காஸ்ட் எவ்வளவு வருது? இதோட காஸ்ட் வந்து 40. இப்ப இதோட காஸ்ட் வந்து 40 rupees. இதுவும் வந்துட்டு இது வந்துட்டு மேங்கோ, நீங்க சிக்கேஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இது போட்டு நம்ம பிராண்ட் போட்டு அப்படியே வந்துடும். அது போக சாக்கோபார் வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம நண்பர் மிஸ்டர் ஏகே வந்திருக்காரு. ஏகே பத்தி நம்ம மெயினா சொல்லி உங்க வீடியோ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ பார்த்து நீங்க வருவேன்னு சொன்னீங்க. பட் இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரைட்டா சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு ப்ரௌனி ஸ்பெஷலா உங்களுக்கு செஞ்சு நீங்க சாப்பிடலாம்னு எனக்கு ஒரு ஓகே. அதாவது நீங்க உங்க வீடியோ நான் பார்த்தேன். ஓகே நான் ஐபேக்ல தான் ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே முதல்ல நம்ம ஊர்ல அது வடக்கிறது இதுல போட்டுருந்தீங்களா, எப்படி ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா சரி. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்துருங்க, ஃபேமிலியா வந்துருங்க. கண்டிப்பா சார் உங்களுக்கு ஸ்பெஷலா ப்ரௌனி சொல்லியிருக்கு. சாப்பிட்டுட்டு சார் ரிவ்யூ கொடுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பா நீங்க சாப்பிடுங்க. அப்படியே ஒரு எடுத்துக்கலாம் சார். ஹாட்டாவும் இருக்கும். சூப்பர். வாவ், இது வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஹாட்டாவும் இருக்கும், கூலாவும் இருக்கும். நம்ம கோரம் பேரும் நல்லா இருக்கு. ஃபுல்லா சாப்பிட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு. கண்டிப்பா சார். நம்ம ஊர்ல நம்ம வடக்கிறது வெட்டியில அது பாத்தீங்கன்னா ஐலோஸ் டிவி பார்த்தோன்னே எனக்கு வந்தோடனே சூப்பரா பிடிச்சிருச்சு. ஓகே சூப்பர். நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கோம். இதான் சாப்பிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சாக்கோபார் தான் ப்ரோ. இதெல்லாம் என்ன பிரைசிங் வருது? இதெல்லாம் வந்து 20 rupees. 20 rupees தான் வருது. இப்போ இதுலயே மினி பீஸ் இருக்கும். ஓகே. இதுவும் நம்மட்ட இருக்கு. அப்புறம் இது வந்து இது வந்து ஒரு சிலர் வந்து பெரிய ஷிப்ல வேணும் அப்படின்னு. இது வந்து குல்ஃபி. ஓகே. இப்போ நீங்க பாக்குற எல்லாத்துலயுமே நம்ம பிராண்ட் நேமோட இதெல்லாம் வந்துட்டு நீங்க இது குல்ஃபி பிரைஸ் வந்து இது 40 rupees. ஓகே. இது ரோஸ் மில்கா? இது ரோஸ் மில்க்லாம் பாத்துருப்பீங்களா, அதே ரோஸ் மில்க்லயே வந்துட்டு ஐஸ்கிரீம். சூப்பர். இது வந்து நீட்டா பேக் பண்ணி அப்படியே வந்துடும். நீங்க உங்களுக்கு கடையில என்ன வேணா, இப்போ ஒரு பாக்ஸ் வந்து 30 பீஸ் 40 பீஸ் அந்த மாதிரி வரும். நீங்க கடையில வச்சிருந்து இதை எடுத்து அப்படியே கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம இப்ப இந்த இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஸ்பூன்ல இருந்து எல்லாமே நம்ம நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இது வந்து அதே பீஸ்லயே வந்துட்டு இது வந்து காஷ்மீர் குல்ஃபிமோ, இது மின்ட் குல்ஃபி அந்த மாதிரி. இது அதுலயே வந்து சாக்லேட். அதுக்கப்புறம் இது வந்து பிஸ்தா. இது வந்துட்டு அதுலயே வந்து பிஸ்தா குல்ஃபி.
இது வந்துட்டு நீங்க பாத்துருப்பீங்க டிஃபரெண்டா இருக்கும். இது பிரைஸ் எவ்வளவு வருது? இது வந்து 50 rupees. 50 rupees ஆகும். இது நான் சொல்றதெல்லாம் வந்துட்டு ரீட்டைல் சேல் பண்றவங்க நம்மகிட்ட டீலர் வாங்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இதுல இருந்து கண்டிப்பா ரொம்ப கம்மியாவே இருக்கும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிரைஸ் இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துல பாத்துருக்க மாட்டீங்க. இது வந்து ரியல் பாட்டு இருக்கும். பாக்ஸ் ஓபன் பண்ணே பாட்டு, அதுக்கு வந்து ஒரு சில்வர் ஸ்பூன். இப்போ வந்து இது வந்து அதுலயே குல்ஃபி இது வந்து வெண்ணிலாவே எல்லாமே சூப்பர் சூப்பர். இது ஓகே ஃபைன். இது போக நம்ம நார்மல் ஸ்கூப் ஐஸ்கிரீம் இருக்கு. ஸ்கூப் பாத்தீங்கன்னா 1 கிராம் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு இப்ப இது உள்ள வச்சிரலாம் நினைக்கிறேன். உள்ள வச்சிரலாம். நார்மல் கப்ல இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அது வந்துட்டு எப்படின்னா இப்போ சில ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ஓகே. இப்போ மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்னாலே ஸ்கூப்ல கொடுக்குறோம் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்கூப்புங்கிறத விட ஒரு சில பேருக்கு அந்த க்ரௌட்ல வந்து எடுத்து வைக்க முடியாது. அவங்க என்ன எனக்கு ஃபிக்ஸடா கொடுத்துருங்கப்பா, இவ்வளவு சின்ன சின்னது ஒவ்வொரு நீங்களே ஒரு கப் மாதிரி எனக்கு 80 ml 40 ml சின்ன கப்புனாலும் சரி பெரிய கப்புனாலும் சரி எதுனாலும் பண்ணி தருவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அதுல எனக்கு இப்போ ஒரு 100 கப்பு வந்து இந்த ஃபிளேவர் வேணும், இன்னொரு 200 கப்பு வந்து இன்னொரு ஃபிளேவர் வேணும் அப்படி கேட்டாலும் ரெடி தான். நம்மளை பொறுத்தவரையும் இப்போ வந்துட்டு ஒருத்தங்க எனக்கு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 1000 கப்பு வேணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்கனாலும் உடனே கிடைக்கும். இந்த மாதிரி ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்துட்டு இப்ப நீங்க எந்த ஒரு இம்மீடியட்டுமே இடையில கிடையாது. நீங்க வந்து டைரக்டா கஸ்டமர் வந்து பாத்தீங்க ஃபங்க்ஷன்காரங்க வந்து நம்மகிட்ட கேட்டோம்னா மீடியேட் எதுவுமே இல்லாம டைரக்ட் மேனுஃபேக்சர்ல இருந்து நீங்க வாங்குறீங்க. அப்பனா நீங்களே பாத்துக்கலாம் அது வந்து எவ்வளவு ரேட்டு கம்மியா கிடைக்கும். நீங்க வாங்கிப்பீங்க குவாலிட்டி தரமா இருக்கு. ஏகே பின்னாடி ஒரு கட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. அது வந்து இப்ப ஃபங்க்ஷன் ஆகுனால மேக்ஸிமம் ஃபிக்ஸடா வச்சிருப்பாங்க சாக்லேட் பட்டர்ஸ்காட்ச் அப்படி. நீங்க வாங்குறப்ப தெரிஞ்சிருக்கும் நீங்க கேட்ட அதுவும் அது எவ்வளவு குவாலிட்டியா இருந்துச்சு எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி யார் ஃபங்க்ஷனுக்கு வேணும். எங்களுக்கு ஒரு பயம் என்ன தெரியுமா, நவப்பட குளிக்க வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படிங்க. ஏன்னா எங்களுக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு, வந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம். பட் ஃபங்க்ஷன்ல எங்களால அதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம். உண்மையிலே அதுதான் நல்ல ஃபிளேவர் போச்சு. நம்ம நார்மல் மலை கொடுத்துருந்தோம் நினைக்கிறேன். மலை கொடுத்தோமா? மலை கொடுக்கல, மலை கொடுத்தோம். நல்லா போச்சு. ஓகே. இப்போ ஃபங்க்ஷனுக்குமே வந்துட்டு ஒரு சில பேர் பாட்டில் கேட்பாங்க. இந்த பாட்டில் வந்து எங்களுக்கு வேணும், ஏன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். ரியல் பாட்டில் ஐஸ்கிரீம் இருக்கிறதுனால அதுவும் எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஓகே. எனக்கு 5000 பீஸ் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆர்டர் கூட வந்து எனக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி கொடுக்கணும். ஒரு 3 நாள் முன்னாடி 4 நாள் முன்னாடி, அது ரொம்ப நாள்லாம் தேவையில்ல. ஒரு 1 வீக் மேக்ஸிமம் டயம் இருந்தாலே போதும். உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம நல்லாவே பார்த்து பண்ணிக்கலாம். ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து இப்போ நீங்க கேட்டீங்க இந்த மாதிரி இப்போ இந்த ஃப்ளேவர்லாம் காட்டினது வந்துட்டு நம்ம வந்து சின்ன பெட்டி கடை, சூப்பர் மார்க்கெட், ஹோட்டலு இந்த மாதிரி இதுகள் கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட பிராண்டை அஃபிஷியலாக ஒருத்தங்க எடுத்து அப்படியே டீலர்ஷிப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் லீகல் ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணணும். அது வந்து அவங்ககிட்ட நம்ம டைரக்டா அப்ரோச் பண்ணி அவங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்க திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் பண்ணிடலாம். அது இப்போ ஃப்ரான்ச்சைஸ்னாலே நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, ஐயோ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இதில் பயமே இல்லை. இப்போ உங்க கையில் வெறும் 1 lakh இருந்தாலும் நம்ம பண்ணிடலாம். 50,000 இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இது இருக்கும். இப்போ 50,000க்குலாம் நீங்கள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரீசர் மட்டும் போட்டு, ஏன்னா ஃப்ரீசர் காஸ்ட்டே உங்களுக்கு வந்துடும். அதனால அது வந்து கொஞ்சம் கஷ்டம். நீ ஒரு 1 lakh அந்த மாதிரி கொண்டு வந்தாலும் நம்ம கரெக்டா பண்ணலாம். இப்ப இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம பிரான்சைஸ்க்குள்ள வைக்கிறப்ப வந்துட்டு இந்த போட்டோ எடுத்து செல்ஃபி பாயிண்ட் எடுக்கணும். எடுத்து போறப்ப உங்களோட கடையும் ஃபேமஸ் ஆகும். திரும்ப வந்துட்டு வாக்கிங்கும் அதிகமா இருக்கும். வாக்கிங் அதிகமா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறது. ஃப்ரான்ச்சைஸ்க்கு மட்டும் நீங்க நம்ம டைரக்டா நம்மகிட்ட அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டீடைல்ஸ்லாம் நம்ம ஃபுல்லா ஷேர் பண்ணலாம். ஏன்னா அது ஃபுல் டாக்குமெண்டேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆல்ரெடி என்கிட்ட 2 பேர் என்கொயரி பண்ணிட்டாங்க. பட் நான் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் உங்க நம்பரே கொடுக்க முடியல. இந்த வீடியோ போட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தேவைன்னா அவங்க டைரக்டா பேசினாங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ நிறைய ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஒரு இருக்குன்னா, இப்போ ஹோட்டல் ஃப்ரான்ச்சைஸ் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு குவான்டிட்டி வந்து கரெக்டாக இது பண்ண முடியாது. வேலைக்கு வந்து ஆட்கள் நிறையா போடணும் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் சிம்பிளாக ஒரே ஒரு ஆளுக்கு தான் போடணும். ஒரே ஒரு ஆள் நீங்கள் வேலைக்கு போட்டால் போதும். நம்மளோட சரக்கு வந்து எவ்வளோ இன்வெர்ட் ஆகுது அவுட்வெர்ட் ஆகுது எல்லாமே நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர்லேயே இருக்கும். நீங்கள் வந்துட்டு எங்கே இருந்தாலும் ஒரே ஒரு கேமரா மட்டும் வச்சு உங்கள் மொபைலில் பார்த்துக்கலாம். உங்கள் மொபைலில் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும்.
அதுக்கு இன்னைக்கு நீங்க பில்ல அடிக்கடிக்கு உங்க ஸ்டாக்ல இருந்து குறையிறது கண்டிப்பா தெரியும். இப்ப 1 kg வந்து வெடினால வந்திருக்கு, ஒரு 500 கிராம் வெளியே போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் 500 கிராம் இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஈவினிங் ஒரு ஸ்டாஃப் வேலைக்கு போட்டுருக்கீங்கன்னா அவங்க போய் நீங்க கணக்கு முடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி நீங்க இதுல இவ்வளவு சேல்ஸ் ஆயிடுச்சு, இவ்வளவு சேல்ஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு சேல்ஸ் வந்து ஒரு 5000 நீங்க போன்லேயே பார்த்துட்டு அவங்களே ஈஸியா கணக்கு பண்ணிக்கலாம். அவங்க வந்து எந்த விதமான இப்போ நீங்க வேற பிரான்சஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம பிரான்சஸ் எடுக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இதுதான், வேலைக்கு ஆள் தேவையில்ல, லாபமும் அதிகம், அதே மாதிரி உங்களால ஈஸியா அக்கௌண்ட்டும் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க எங்க இருந்தாலும் இப்ப நான் ஒரு சிலருக்கு வந்துட்டு நேட்டிவ்ல ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கும், ஆனா அவங்க வந்து சென்னை இந்த மாதிரி வேற ஊர்ல இருப்பாங்க, அவங்களால பண்ண முடியாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க நம்ம பிரான்சஸ்லாம் செட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கேமரா இருந்தாலும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம சாஃப்ட்வேர்ல இருந்து எல்லாமே அவங்க கொடுத்துரும். அவங்களோட வேலை வந்து என்னன்னா ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் போட்டு அவங்கள சேல்ஸ் பண்ண வச்சுக்கிறது தான். அவங்க ஸ்டாக் வந்துச்சுன்னா நம்மகிட்ட சொன்னாங்கன்னா நம்ம போய் டெலிவரி பண்ணிடுவோம். அது போக எல்லாமே இன் அண்ட் அவுட் எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இதுன்னா மட்டும் இப்போ நீங்கள் இந்த மளிகை கடை, ஹோட்டலு இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் காட்டணும்ல, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு உங்க வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் மக்களுக்கு. கண்டிப்பா ஓகே ப்ரோ, நீங்களும் அடுத்தடுத்து டெவலப் பண்றது என்னோட வாழ்த்துக்கள், என்னோட எல்லாமே. சார் நீங்க வந்து ப்ரௌனி சாப்பிட்டீங்க? ப்ரௌனி சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துச்சு பாலாஜி. சூப்பர் வீடியோ பார்த்து வந்தேன். ஓகே ஓகே, ஒருத்து இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்னு. வாவ், இதுல இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனி ஃப்ரீ. வாவ், ஓகே. என்ன டாஸ்க்னா என்னென்ன ஃப்ளேவர்னு கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா பச்சை கலர்ல சார் எடுத்திருக்காரு. கிரீன் சில்லி. கரெக்ட் 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 கரெக்ட். கிரீன் சில்லி. ஆமா ஆமா சார், கரெக்ட். டேஸ்ட் எப்படி இருக்கு? அருமையா இருக்கு, நேச்சுரலா இருக்கு. கரெக்ட், அதான் ஹைலைட் சார், அதான் ஹைலைட். அது தெரியுது, நேச்சுரலா இருக்குது. கிரீன் சில்லி கரெக்ட் கரெக்ட், சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ அடுத்து ட்ரை பண்ணுங்க பாப்போம் ஏதாவது ஒண்ணு. சிறுதானிய கம்பு. சூப்பர் சூப்பர், எக்ஸாக்ட்லி கரெக்ட் கரெக்ட். உண்மைதான் சார், உண்மைதான் சார். அப்படிங்களா? நான் இங்க அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க போட்டிருந்தீங்க சிறுவர்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஓகே, ஒருவேளை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். வாவ், சூப்பரா. இப்போ அடுத்து ட்ரை பண்ணுங்க பாப்போம். இது எடுத்துக்கிட்டுமா? எதனாலும் ஓகே, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது கலர் நல்லா இருக்கு, எது பிடிச்சிருக்கு மாதிரி கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இது இளநீர். இது சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு சொல்லுங்க. எனக்கு பார்க்க இளநீர் மாதிரி தெரியல. பேரிச்சம்பழம். 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 அது நம்ம எல்லாம் ஒரே கரெக்ட் வீட்ல இருக்கா? ரைட், ஓகே ஓகே. பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம், சூப்பர் சூப்பர் சூப்பர். மூணு ட்ரை பண்ணட்டுமா? ட்ரை பண்ணுங்க பாப்போம். இது கரெக்ட் சொல்லிட்டீங்க கரெக்ட்டா. இளநீர் சார் உங்களுக்கு. சரி, இன்னொன்னு சாப்பிடுங்க. இன்னொன்னு இருக்குடா, சாப்பிடுங்க பாப்போம். இன்னொன்னு இது இதானே? இதான் சாப்பிடுங்க. எங்களுக்கே நாக்கு எச்சி ஊறுது. பபிள் கம். வாவ், இவ்வளவு ஃப்ளேவர் இருக்குங்கிறது. உங்களுக்கு இந்த 5ல எது பிடிச்சிருக்கு? நமக்கு இளநீர் நல்லா இருக்கு. இளநீர் பிடிச்சிருக்கு. இளநீர் பிடிக்கும். நம்ம ஊர்ல ஸ்பெஷல் வந்து இளநீர் அல்வா ஸ்பெஷலா. சூப்பர் சூப்பர். அதனால இளநீர் ஐஸ்கிரீம். ஓகே ஓகே. பபிள் கம் பிடிச்சிருக்கு சார்? பபிள் கம் நல்லா இருக்கு. சூப்பர். எல்லாமே டேஸ்ட் அருமையா இருக்கு. அப்படியே அந்த ஃபைன் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபைன் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. முதல்ல சிறுதானியத்துல போட்டதெல்லாம் பிரமாதமா இருக்கு. அதாவது நான் வந்து நேச்சுரலா இருக்குன்னு வீடியோ போட்டாரு. வீடியோ பார்த்துட்டு சரி நம்ம ஊர்ல வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு சொன்னேன். அது ஹைகூல் காட்டன் கூல் சூப்பரா இருந்துச்சு. காட்டன் கூல் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. நான் டாஸ்க்ல ஃபெயிலாக எடுத்தேன். ஏன்னா நான் நல்லா படிக்க மாட்டேன், அந்த அளவுக்கு சிறப்பாக கிடையாது. டாஸ்க் கொடுத்தாரு, சரி பார்ப்போமேன்னு பார்த்தேன். அப்புறமா இருந்துச்சுங்க. எப்படி ஆக்சுவலா நேச்சுரலா பண்றீங்க? அதாவது இதுலதான் நம்ம வந்துட்டு ஸ்பெஷல் தான். ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்லாம் வைப்பாங்க, இது பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு இப்போ நீங்க கம்பு சாப்பிட்றீங்கன்னா ரியல் கம்புல இருந்து பண்ணுவோம். பேரிச்சம்பழம் சாப்பிட்டீங்களா, அது ரியல் டேட்ஸை போட்டு பண்ணுவோம். அப்புறம் பச்சை மிளகானா ஒரிஜினல் பச்சை மிளகா. ஐஸ்கிரீம்னாலே எல்லாருக்கும் வந்துட்டு ஸ்வீட்டா தான் உங்களுக்கே இதுல இல்ல பாருங்க. அது சாப்பிட்டோன்னே அந்த இதே நீங்க இப்ப நீங்க ஓப்பனிங்ல வரும்போது இவ்வளவு இதா தரத்தோட கொடுக்குறீங்க. நீங்க நல்லா வளர்ந்துக்கும் இதே தரத்தோட இருக்கீங்கன்னா கண்டிப்பா இதை விட தரம் கூட தான் செய்யுமே தவிர குறையவே குறையாது. இப்ப நம்ம ஸ்டார்டிங் நம்ம ஊரு, அது தமிழ்நாடு, அடுத்து இந்தியா, ஃபுல்லா நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே வரதான் போறோம். வாழ்த்துக்கள். கண்டிப்பா வாழ்த்துக்கள். இதே தரத்தோட கொடுத்தீங்கன்னா நம்ம ஊரோட தரத்துல மட்டும் நம்ம இப்ப இல்லைங்க. நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட வந்து நம்மகிட்ட கேளுங்க, தரம் குறையா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். மெயின்மேலும் வளர. நம்ம ஊர் வடகர பகுதியில் இருக்கு வசந்தம் ஐஸ்கிரீம். சூப்பர் சூப்பர் சார்.
ஓகே சார் என்ஜாய் பண்ணட்டும். அப்படியே சார் சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே பை பை. ஒன்ஸ் வாங்க, ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். அடுத்த சேனல் ஆரம்பிச்சிருவாரு அவரு. ஓகே ஓகே. நினைச்சியா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்